ஸோ கால்டு ராமசாமி அவர் தான் ஃபர்ஸ்ட் புரோக்கர். அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாரு, தன்னை ஒரு அறிவாளியாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பத்திரிக்கை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுதான் துக்னக் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை. அந்த புரோக்கர் என்ன பண்ணுவார், அந்த பத்திரிக்கை விற்கிதோ இல்லையோ, ஆனால் வருஷம் வருஷம் ஆண்டு விழா மட்டும் தவறாமல் கொண்டாடுவார். அந்த புரோக்கரு வாங்கின அசைன்மெண்ட்டுக்கு வஞ்சகம் இல்லாமல் பண்ண ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற தந்தை பெரியாரை பற்றின அவதூறுகளாக எழுதி வச்சது. தந்தை பெரியார் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது. பட்டக்குன்னு சென்டரில் மட்டும் ஒரு 2 லைனை தூக்கிக்க வேண்டியது. இதை பெரியார் இந்த தேதியில் சொன்னார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் கேட்காத, பின்னாடி என்ன சொன்னார் கேட்காத, இதை ஏன் சொன்னார் யோசிக்காத, அப்படியெல்லாம் பண்ணேன்னா என் பேர் கெட்டு போயிடும். இந்த புரோக்கர் இந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சு அதுக்கான பேமெண்ட்டையும் வாங்கிக்கிச்சு. அடுத்து வந்த புரோக்கர் அந்த வேலையை கச்சிதமாக நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது பெரிய புரோக்கர் சின்ன புரோக்கரை